மைண்டு கொஞ்சம் பயப்படாத, பதப்படாத. கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு. கண்டிப்பா கடவுள் அவங்களே மனமாக்கு. சரிங்களா? நல்லபடி போ. நல்லா எக்ஸாம் வச்சுங்களா? சொல்லிட்டு கேட்பான். கடவுளே நம்மளை காத்துவோம். உன் பணியை செய்ய எந்த வந்தா வரும். சரக்குடா காலத்துல வீடு திரும்பணும். இப்ப போய் குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு நிம்மதி இருக்காமையா? தெரியுமாடா? தெரியல. இத குடிச்சே நல்லதான்டா. எங்க வாழ்க்கையில ஹாப்பியா இருக்கேன்டா. உனக்கு எத்தனை அரியர் இருக்குன்னு தெரியுமாடா? ஆனா எங்க வாழ்க்கையில ஒரு அரியர் சொல்ல முடியுமா? முடியாதுடா. சொல்ல முடியுமா? ஹாப்பி மேன். ஹாப்பி மேன். ஹாப்பி ஹாப்பி. ரெடி ரெடி ரெடியாடா. ரெடி. எனக்கு என்ன இருக்கு? நல்ல நல்ல யோசனாலும் பாஸ் ஆயி போச்சடா. நானோட பாஸ் ஆயி வரணும். சரி அவ கூட பிடிப்போம். தம்பி பிடிச்சு வரணும். ஏய் தம்பி. தம்பி போடா. வாடா வாடா. நீங்கடா. அங்க உள்ள இருக்கு. யாருல? என்ன அது இங்க இங்க நம்மளுக்கு வயல. நிறைய ஊத்துடா நிறைய ஊத்துடா. சரி என்னடா அண்ணா இதெல்லாம் குடிக்க வேண்டாம் வேண்டாம். ஜூஸ் ஜூஸ் அப்செட்னா ஏய் கீழ காஞ்சிட்டியாடா. உனக்கு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் கசக்கும்டா. நெல்லிக்காய் அப்படியா? ஃபர்ஸ்ட் கசக்கும் அப்புறமா தான் இருக்கும். சூப்பர் குடிடா. குடின்னு ஏறுடா. குடிடா குடிடா. சரி வருவா. உலகத்துல இந்த குடி அடி கும்முன்னு யாரு இதெல்லாம் இருந்த படம் இதெல்லாம் எனக்கு அப்ப காட்டவே இல்லையே. ஒரு ஜபம் ஒரு பைபிள் சின்ன என்ன அப்படியே வளர்த்துட்டான். கேட்டா ஊழியம் நீ ஊழியத்துக்கு போனோம். நீ ஊழியத்துக்கு போனோம். இப்படியே வளர்த்துட்டான். சரி வீட்டுக்கு போ. எக்ஸாம் எழுத வா எழுது வா. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. ஓ ஜோதி என்ன நம்ம சொல்லுடா. எனக்கு வேலை கிடைச்சுட்டா. ஏய் உனக்கு எக்ஸாம் முடிஞ்சு பிளஸ் டூ வேலை கிடைச்சிட்டா? நம்ம படிச்ச படிப்பு வேலை கிடைச்சிட்டு அதனால ஒரு சிறிய பார்ட்டி வைக்கலான்னு இருக்கிறேன். சரிடா. நான் இப்ப 4 ஆச்சு. எப்போ வரணும்? நீ ஒரு 5 மணிக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் வா. நம்ம சேர்ந்து போய் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண மாதிரி இருக்கும்.
சரிடா நான் 5 மணி கரெக்டா வரேன் என் அப்பன் கிடைக்கும் அவன்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்ப நான் பாரு பாத்துடா ஓடியா ஓடி சொல்றா என்ன ஃப்ரெண்டு வேலை கிடைச்சி அவன் வெளியில கூப்பிட்டுருக்கான் சரி போயிட்டு வா சரி போறது பிரச்சனை இல்லை ஆனா நான் உனக்கு கடவுளுக்காண்டி ஒப்படைச்சிருக்கேன் வர வர என் மனசு கஷ்டப்படுது என்னை பார்க்கும்போது என்னையா கஷ்டப்படுது உன் ஹேர் ஸ்டைல் சரியில்லை இது என்னையா இப்படிதான் இருக்கணும் இப்ப பாத்தீங்களா இந்த பையன் மாதிரிலாம் அடி ஜாலியா இருக்காங்க அடி கண்ட பைபிள் ஒரு ஜபம் ஊழியம் என்னத்தையா என்ன வளர்த்த கடவுள் 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 நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்டா இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு கரெக்டா காட்டுறது நீ என்ன வளர்த்த வளர்ப்பு சரியில்லை நீ என்ன தேவையே இல்லை எல்லாம் இனி வேண்டாம்னு சொல்லி தள்ளிட்டு வந்துட்டு இனி தேவையில்லை எப்பவும் ஜபம் பாட்டு வாழ்க்கையே இல்லை அது வாழ்க்கை தேவையே இல்லை ஆனா நம்ம கூட நியூஸ் ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் இங்க நான் டெய்லியும் போன் பண்ணேன் பண்ணியும் அப்படிதான்டா சொல்லிச்சு சரி போட்டு வந்துச்சு சத்தம் அது குடிச்சு குடிச்சு என்ன அந்த பக்கத்து ரூம்ல சரி நாங்க இந்த ஒரு நைட் தான் நாங்க அதான் ரூம் ஃப்ரீயும் கொஞ்சம் ஃப்ரீயும் கொடுத்தா அம்மா வெட்டேரியணும் சத்தம் போடட்டு அவன் என்னன்னு நான் பார்த்துட்டு சத்தம் கேட்குது சரி வீடு திரும்ப வீட்டுக்கு திரும்பணும் நானும் வீட்டுக்கு திரும்ப இவர் ஏன் சார் தூக்கிட்டு வரீங்க நண்பன் இல்ல என்னாச்சு நண்பன்டா காட்சிகள் நடந்து சொன்னீங்களே எல்லாவற்றையும் கடைசியில நியாயத்திற்குள்ள கொண்டு நிறுத்தி சொன்னீங்க நண்பனுக்கு மரணம் தானா ஐயோ நான் படிச்சபடியே நடந்துட்டு ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஐயோ அப்பாட்டையும் சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேனே அப்பா என்ன ஊழியத்துக்கு நல்லா ஆகிட்டாரு நான் இப்படி வந்துட்டேனே நான் என்ன பண்ணுவேன் நான் என் அப்பாட்ட இனி உப்பலா போறேன் இல்லையா அப்பா உங்களுக்காக அப்பா இல்ல ஒப்புவிக்க அப்பா ஐயோ அப்பாட்ட மல்லிப்பூ எங்க அப்பாட்ட உப்புறா அப்படியே போடாங்க நண்பன் 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 கடைசியில என்ன நண்பனை இழந்துட்டேன்
தந்தை விடுவாங்க பாதிச்சு அவனை சொல்லிட்டு போறேன். இனிதான் என்ன பண்ணுவேன்? இனி வீட்டுக்கு போனா எனக்கு அப்பா என்ன நீ ஏத்துக்கொள்வாரு எனக்கு தெரியல. ஐயா, என்ன பண்ணுவேன்? நான் இனி அனாதையாக இருக்க போறேன். எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலையே. வீட்டு பக்கம் போய் பாப்பா அப்பா என்ன ஏத்துக்கிட்டாரான்னு. நான் பழைய மாநாட்டே போறேன். இனி வாடா அப்பா அப்பா நான் உங்க கிட்ட வரட்டு உரிமை இல்லப்பா. அப்பா நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டாப்பா. அப்ப உலகத்துல எல்லாருக்கும் இந்த போத பொருட்களுக்கு அடிமையாயிட்டாப்பா. அப்பா நான் வாழ்க்கையே இழந்துட்டேன். கடைசியில இப்ப நன்றியை இழந்த போறமாய் அப்பா என்ன சின்ன ரெண்டு ஏசப்பா ஏசப்பான்னு வளர்த்தாங்களே அதை நான் இப்பதான் அப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா மன்னிச்சிடுங்க அப்பா. இனி நான் உங்க ஊழிய பாதைங்க என்ன நான் இனி அர்ப்பணிச்சேன்ப்பா. நான் இனி ஊழியத்துக்கு போறேன்ப்பா. நான் உன்னை மன்னிக்கிறேன்டா. கடவுள் ஒண்ணு மன்னிக்கணும். கடவுள்கிட்ட திரும்ப ஒப்புறாங்கடா. சரி சரியப்பா நான் இனி கடவுள்கிட்ட அப்ப உடனே போய் ஒப்புறாய் ஊழியத்துக்கு கிளம்புறேன். வந்து உன் பண்ணி வச்சுக்கிறா. சரியப்பா கடவுள் ஆசீர்வதிப்பாரு. சரியப்பா. யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுவான பாத்திரத்தில் இருக்கும் போது பளபளப்பா இருக்கும், அது மெதுவா இறங்கும். நீ அதை பாராதே. அது முடிவிலே பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். ஐயோ நான் இந்த மதுபானத்துக்கு அடிமையாயிட்டே அப்பா. இதுதான் உங்க மகிழ்ச்சியில பாத்திரம் இல்ல அப்பா. என்ன மன்னிச்சுங்க அப்பா. அப்பா 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 அந்த எனக்காக அப்பா கல்வாரி சிலையில தங்குனீங்க அப்பா. அப்பா நான் உமக்காக ஊழியஞ்சு ஒப்புக்கேப்பா. அப்பா எனக்கு பாருங்க ஓன்று பண்ணீங்கப்பா. இறுதியாகி ஆலயத்தாப்பா போதை வஸ்தினால கெடுத்துட்டாப்பா. அப்பா அந்த போதையெல்லாம் மாற்றியப்பா. இந்த உலகத்தில் அப்பா இந்த இன்பமான காரியத்தில் என்னை விடுவித்தப்பா. நேர்மையான வழியிலே உமக்காக நடக்க என்னை ஒப்புவீங்கப்பா. அப்பா நீங்க என்னை மன்னிச்சுக்கிடுங்கப்பா. நான் இனியப்பா ஆண்டவரே இந்த போதையினால யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய ரட்சியத்தை கண்டிப்பா சொல்லுவாப்பா. அதுக்கு ஆண்டவர் ஒப்புவீங்கப்பா. இதுதான் ஆண்டவரை கிருபை செய்யலாம்ப்பா.